அப்படியே வந்த உடனே ஐயோ என்னை காபந்து பண்ணுங்க போனா பின்னால வந்து கொட்டாயில வெளியே எல்லாம் சுட்டுருன்னு சொல்லிச்சு. காட்டேரி தானே இதுன்னு புளியா மரத்து பக்கம் போயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோன்னா சுடுகாட்டுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துட்ருக்கோம். நீங்கள் ஏற்கனவே பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 1, இப்போ டே 2. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி லைட்டில் எடுத்துகிறதுனால உங்களுக்கு ஃபேஸ்லாம் சரி தெரிஞ்சிருக்காது. அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம். சுடுகாட்டு உள்ள எல்லாத்தையும் காமிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ரைஸ் மீன் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அட்டன் டைமில் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருக்காங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்களாம். என்ன நடக்குது வீடியோவில் பாருங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பகலில் உள்ளே பார்த்தீங்கன்னா பாதி பேர் யோசிக்கிறதுலாம் இல்லை, இந்த பக்கமே போகிறது இல்லை. நைட்டில் போகிறோம், போயிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு சுடுகாட்டுள்ள போயிட்டு பார்ப்போம். சுடுகாட்டுள்ள போகிறோம். என்னென்ன இருக்குது சுடுகாட்டில் என்னென்ன நடக்கும் எல்லாத்தையும் பற்றி நம்ம வீட்டுக்கு காமிக்கிறோம். இது டே 1. டே 1ல் பார்த்தீங்கன்னா வரக்குள்ள தான் வந்துருக்கோம். டே 1ல் பார்த்தீங்கன்னா ஏன் டே 1 அதெல்லாம் தெரியும். ஒரு உண்மையாக சுடுகாடு தான் அங்கே. எரிக்குது எங்கடா எரிக்குதே காணடா, அடைச்சிருக்கா. என்ன பழ நோண்டி வச்சிருக்காங்க. பால் கிட்ட ஊற்றுவாங்க. அது பூச்சி தான் மாலை. நீ நடுவாங்களா அதே மலைமா வைக்கி மாலையில் பார்த்துக்குங்க. இந்த மரத்தில் தான் பேய் இருக்குதான். அப்பப்போ வந்து பஸ்ஸுக்காரெலாம் நட்டினே இருக்கான் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. லைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பில்டிங்குக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்தாச்சு. பார்த்தாலே வேறு லெவல். ஏன்னா புல்லு மதர் அணிஞ்சிருக்கு. இந்த ஒரே ரூம் தானே, மேலே படி இருக்குதுல்ல. நாளெலாம் வேறு ஏற்படியா? ஆமாண்டா ஏறி காமிங்க சைடில். என்ன இது மொபைல் சார்ஜ் லைட் வச்சுருக்குதாண்ணா? நான் ஃபோன் வச்சுலடா. மொபைல் லைட் எடு. லைட்டு மேலே காமி. இது பேயிடும் அப்படின்னு நாம தான் சொல்லிக்கலாம். லைட் அடிச்சுக்கோ. நீ உனக்கு அடிச்சுக்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஒரு படி இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு வந்துடலாமா? ஏன்டா ஸ்லீப்பில் போகிறீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாச்சு. ஐயா படம்லாம் வேறு லெவலில் இருக்குது. அடி ஐயா என்னடா படம் இப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரே நமக்கு வந்தாங்க பகலில் எந்த சைடில் ஏய் அந்த பக்கம் லைட் அடி. பயங்கர கப்பா இருக்கு அடிச்சேன். சரி மேலே போகலாமா? வெஸ்டர்ன் ஐலாண்ட் பப்ளிக் அதுனா இது பெயிண்ட். அது ரத்தம் அங்கே வேணா ரத்தத்தை தெளிச்சு வச்சிருக்குது. பாருங்க படிக்கட்டு மேலே யார போகிறோம். யாருமே அந்த படி ஏறி மாட்டேங்க. ஏய் நெல்லுடா ஆயிடுச்சு. எனக்கு இங்கே தானே வந்தோம். வயர் பார்த்துக்கிட்டா அதை வர்றா வீசு முள்ளுடா பார்த்துறாரு கணேசன் கீ ஒன்று வரையா நபர்தான் ஏறு வயர் லைட்டை விட்டே விடா.
வணக்கம் பிராண்ட். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க மருந்து குடித்து சூசைட் பண்ணதான்னு சொன்னாங்க அவங்க. பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மதிய டைமில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணாங்க. நம்ம வந்து இங்கே பேய் இருக்கா இல்லையா என்று கேட்க போகிறோம் ஒருவரிடம். அவர் என்ன கூறுகிறார் என்று கேளுங்கள். இப்போ இங்கே வந்து பேய் இருக்கா இல்லையா? இல்லை. இது நீங்கள் என்னன்னு பதில் சொல்றது? அதான் கேள்வி. அங்கே வர கஞ்சனை வந்துட்டு கேட்பேன், என்ன பண்றா என்ன பண்றா அவன் என்ன வந்துட்டு கேட்பேனா, பேய் இருக்கா இல்லையா, உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சத்தியமா இல்லை, நானே சொல்றேன். நில்லு நில்ற அப்புறம் எங்கண்ணா அவன் நில்ற அப்படியே. அவன் நீ பேய் இருக்கே இல்லையா நம்புறியா? பேயா? பேயெல்லாம் இல்லை. இல்லைங்களா? இது அவங்ககிட்ட கேட்பேன், பேய் இருக்கா இல்லையா நம்புறியா நீ? சத்தியமா இல்லை, நான் என்ன நம்பலையா? நம்பல இல்லை. பெருசாக இது யோசிக்கிறாங்க. கணேஷ் பழம் ஜூஸ் நீங்கள் எப்படி போடுறீங்க? இல்லைடா, மிக்சியில் போட்டு அரைப்பீங்களா? கையாலே பேசணும்டா. கையில் அந்த இடத்த விட்டு வந்தாச்சு. பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப காமெடி ஆகிடுச்சு. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் கூட்டமாக ரொம்ப காமெடி ஆகிட்டானுங்க. அது நாங்கள் வரக்குள்ளே பயந்துட்டு வந்து இப்போ உள்ளே போகிறதுன்னு இவனுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப காமெடி ஆகிட்ட விட்டானுங்க. பட் ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கலை. எல்லாம் ஒன்று பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு பார் அந்த அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஆமாண்டா, கேட்கலையே, எதுவும் கேட்கலடா. பின்னாடி கேட்குது. ஏய் ஆமாண்டா கேட்குதுடா. பங்களா கிட்ட ஆமாண்டா. ஏய் உனக்கு கேட்குதா? உனக்கு கேட்கல? ஏய் கேட்குது பாடுறா. ஏய் வேணாண்டா, ஓடிடலாம்டா. டேய் ஏய் கள்ள தெரிகிறானுங்கடா. என்ன சொல்கிறேன், நீ சொல்கிறியா? நீ சொல்கிறியா? ஏய் என்ன சத்தம் கேட்பா? இல்லை எனக்கு எதுவும் கேட்கல பார்த்து. ஏய் நல்லா கேள். ஏய் நீ தான் சொல்ல அடுத்துன்னு. ஏய் நல்லா கேள்வி அப்படின்னு சொல்ல பார்த்து. ஏய் ஆமாண்டா சத்தம் கேட்குறான்னு பார்த்து. அவர் என்ன பண்ணால் ஏய் ஆமாண்டா அப்படின்னு சொல்ல பார்த்து. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே கல் தட்டிக்கிற மாதிரி சந்தேகம். ஏன் கல் தட்டிக்கிறேன் போகிறேன். இதுன்னு புளியா மரத்து பக்கம் போயிடுச்சு. புளியா மரத்துல வந்து ஏறும். அந்த குட்டி சத்தை ஏறுமா? காட்டு ஏரியா. இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த புளிய மரத்தில் நாங்கள் போனோம். அந்த வீடியோவை பாருங்க. இந்த ஊஜா போர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் ஒரு சும்மா சாம்பிளுக்காக தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம்.
அடுத்து இந்த காயின் நகர்றது பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அந்த காயினை ஏற்றோம். மற்றபடி கோஸ்ட்டோ இதுவோ வரல. வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு யார் அந்த காயினை நகர்த்துறாங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து வரப்போகிற வீடியோ ஒரு வெறித்தனமான பேய் வீடியோ. அது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி பேய் இடம் இருக்குது, எங்களுக்கு பேய் நம்பிக்கை அதிகமாக இருக்குது சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த மேப் லிங்கை நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து அங்கே வந்து இந்த பேய் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போய்விடுவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரோம். பாய்.